புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடந்த சில தினங்களாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண்குமார் IPS அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் ரீதியான மோதல்தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலேயும் தமிழக மக்களிடையேயும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி இந்த இரண்டு பேருக்குள்ளார என்னதான் பிரச்சனை, எதற்கு இவங்களுக்குள்ளார அடிக்கடி மோதிக்கொண்டிருக்காங்க அப்படின்றத பற்றியும், இந்த விவகாரத்தின் பின்னணியை பற்றியும், இதுவரை இந்த விவகாரம் பற்றி வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகளை பற்றியும் சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் IPS அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு தெல்ல தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும். அதுக்கு முன்னாடி எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் அரசாங்க அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட வேண்டும், அரசாங்க அதிகாரிகளுக்கு எந்தவித இடையூறும் அரசியல் ரீதியாக கொடுக்க கூடாது யாரும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருக்கக்கூடியவர் தான் வருண்குமார் IPS அவர்கள். இவருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதலானது, அரசியல் ரீதியான மோதலானது தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். அதாவது இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இவங்களுக்குள்ளார என்னதான் பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடிய புகாரில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் திருச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதற்கு சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மேலும் SP வருண்குமார் அவர்களை ரொம்பவே மோசமாக விமர்சனமும் செய்திருந்தார். அதாவது சீமான் இந்த சம்பவம் பற்றி என்ன சொல்லியிருந்தார்னா, திருச்சி எஸ்பியாக வருண் உள்ளார், தேவர், நாடார், கோனார், தேவேந்திரர்கள் என யாரையுமே அவருக்கு பிடிக்கல, எங்கள் மீது வெறுப்பு உள்ளது. சாட்டை துரைமுருகனை சென்னைக்கு வர சொல்லி குண்டாசில் போட்டது இந்த வருண் IPS தான். இப்போதும் சாட்டை துரைமுருகனை கைது செய்து திருச்சிக்கு கொண்டு வருவதோ இந்த வருண் IPS தான். இதையெல்லாம் மறந்து விடுவோமா அப்படின்ற மாதிரி சீமான் பேசியிருந்தாரு. இதற்கு வருண்குமார் IPS அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா என பதிலடி கொடுத்து பேசியிருந்தாரு. மேலும் வருண்குமார் IPS அவர்களுடைய சார்பில் வழக்கறிஞர் மூலம் சீமான் அவர்களுக்கு கிரிமினல் அவதூறு நோட்டீஸும் அனுப்பியிருந்தார். அதன் பிறகு சமூக வலைதளங்கள்ல வருண்குமார் IPS மற்றும் அவருடைய குடும்பத்தை சிலர் விமர்சனம் செய்திருந்தாங்க மோசமான வார்த்தைகளால. மேலும் மிரட்டலும் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வருண்குமார் IPS அவர்கள் அளித்த புகாரில் நாம் தமிழர் நிர்வாகிகள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். சீமான் உட்பட முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதற்கிடையே தான் வருண்குமார் IPS அவர்கள் மற்றும் அவருடைய மனைவியான IPS அதிகாரி வந்திதா பாண்டே ஆகியோர் சமூக வலைதளங்கள்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. வெளியேறுவதற்கு முன்பாக தன்னுடைய X பக்கத்துல வருண்குமார் IPS அவர்கள் ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சட்ட அடிப்படையில பணியாற்றியதற்காக ஒரு யூடியூபர் சார்ந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் என்னை கடுமையாக சாடினார். எனவே அதற்கு எதிராக சிவில் மற்றும் கிரிமினல் நோட்டீஸை என் வழக்கறிஞர் மூலம் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு அனுப்பினேன். நான் சட்டப்படி இந்த நோட்டீஸ் அனுப்பிய ஒரே காரணத்துக்காக என்னை தாண்டி என் குடும்பத்தினர், பெண்கள், குழந்தைகள் என என்னை சேர்ந்தவர்கள் மீது வசைகளையும் மோசமான அவதூறு செய்திகளையும் அருவருப்பான வாக்கியங்களுடன்
எக்ஸ் தளத்தில் பரப்பினர். நிஜ வாழ்வில் பலரை எதிர்கொள்ளும் எங்களுக்கு இந்த இணைய கூலிப்படையை எதிர்கொள்வது ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஒரு சராசரி குடும்ப நபராக எங்கள் 3 குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மீதான அக்கறைக்காக இந்த எக்ஸ் இணைய உரையாடல்களிலிருந்து தற்காலிகமாக நானும் எனது மனைவியும் விலக முடிவு செய்துள்ளோம். எங்களது இந்த முடிவு தற்காலிகமானது என்ற போதும் நாங்கள் இதை பயத்தினால் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் இன்று வரை பதிவிட்ட எந்த மோசமான பதிவுகளையும் நீக்கவில்லை, வருத்தமும் தெரிவிக்கவில்லை, மன்னிப்பும் கேட்கவில்லை எனும்போது இந்த கூட்டத்துக்கு சட்டத்தின் முன் தகுந்த பாடம் புகட்ட வேண்டியுள்ளது. இது தொடர்பான வழக்குகளில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணையும் கைது நடவடிக்கைகளும் தொடரும். அவதூறு பரப்பிய அனைத்து போலி கணக்குகளையோ அதன் பின் ஒளிந்து கொண்டு மோசமாக செய்தி பரப்பக்கூடிய விஷமிகளையோ அவர்களை தூண்டிவிடும் அந்த கட்சி பொறுப்பாளர்களையோ சட்டத்தின்படி வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிறுத்துவேன். அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது 2 கோடி கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்வேன். எந்தவித சமரசமும் இன்றி இந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வேன் அப்படின்ட்டு வருண்குமார் IPS அவர்கள் பதிவிட்டிருந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, SP வருண்குமார் IPSக்கு பதில் கொடுக்கும் வகையில பேசியிருந்தாரு. நான் 138 வழக்குகள்ல இருக்க, அதை அதிகமாக்கி 200 வழக்குகள் ஆக்கி விடுவோம் என நினைக்கிறார். டபுள் செஞ்சுரி அடித்தார் சீமான் என வரலாற்றில் இடம் வேண்டுமில்லையா? நீங்கள் IPS அதிகாரியாக வேலை செய்ய வேண்டும். திமுகவின் IT விங்குக்கு வேலை செய்யக்கூடாது. நாம் பார்க்காத வழக்கா? நீ அதிகாரத்தில் ஒரு புள்ளி. நான் அதிகாரத்தையே எதிர்த்து சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்திய அரசையும் இந்த அரசையும் எதிர்த்து சண்டை செய்யும் எனக்கு நீங்கள் எல்லாம் ஏமாத்திரோம். நீங்கள் எதை அனுப்பினாலும் என் வீட்டில் 5-6 குப்பை தொட்டிகள் இருக்கிறது, கிழித்து போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்ப அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் வருண்குமார் IPS அவர்களுக்கு இந்த மாதிரி பதிலடி கொடுத்திருந்தாரு. இதோட நிக்கல. அடுத்த நாள் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் சீமான் அவர்கள் வருண்குமார் IPS அவர்களை சீண்டி பார்த்தார். திமுகவின் IT விங்கில வேலை பாருங்க, ஏன் IPSல நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியும், உங்களுடைய வேலையை ரிசைன் செய்துட்டு திமுக IT விங்கிலேயே போய் சேர்ந்துடுங்க. பெரிய வீரர் என்றால் IPS பதவியை ரிசைன் செய்துவிட்டு நேருக்கு நேர் மோத வேண்டும். தமிழ்நாட்டில் நிறைய IPS அதிகாரிகள் இருக்கின்ற போது உங்களுடன் மட்டும் எங்களுக்கு என்ன பகை இருக்கிறது? ஏன் பகை வருகின்றது? நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். எங்களோடு மோதி உங்களுடைய பெயர் அடிபட வேண்டும். உங்களை டிவியில் தினமும் சொல்ல வேண்டும். அதற்கு ஆசை என்றால், அப்படி பெரிய வீரர் என்றால் வாங்க நேருக்கு நேர் மோதுவோம். அதிகாரத்துல இருந்து வழக்கு போடுவது எதற்கு? புதுசா வழக்கு பார்க்க போறேனா என்ன? இல்ல என் மேல ஏற்கனவே 138 வழக்கு இருக்கு. நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்க, நான் கொள்கைக்காக போராடுறேன். அதனால இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம், பார்த்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி வருண்குமார் IPSக்கு எதிராக ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார் சீமான் அவர்கள். வருண்குமார் IPS ஆச்சே, சும்மா விடுவாரா என்ன? சீமானை அலறவிடும் வகையில, பதிலடி கொடுக்கும் வகையில சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அப்படி வருண்குமார் IPS அவர்கள் சீமான் அவர்களுக்கு என்ன பதிலடி கொடுத்திருந்தார்னா, பிச்சை எடுத்தோ திரள் நிதியிலையோ வந்தது அல்ல. இரவு பகலாக ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி படித்து உழைத்து பெற்ற பதவிதான் இந்த IPS பதவி. உயிரை போல் நேசித்து தேர்ந்தெடுத்த காக்கி சட்டை இது. என்றும் காக்கி மேல் உள்ள காதல் தொடரும். பிச்சை எடுப்பது, பெண்களை மோசமாக பேசுவது, நில அபகரிப்பு, ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால் நான் காக்கி சட்டையை விடுவது பற்றி யோசிக்கிறேன். இந்த வேலை பெற்றோரின் கருணையால், உப்புளி குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் கிடைத்தது. UPSC CSE
2010 ஆல் இந்தியா ரேங்க் 3 எடுத்ததை நினைவுபடுத்தி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய வாட்ஸ்அப் பக்கத்துல இந்த பதிவை சீமான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில வெளியிட்டிருந்தார். மேலும் நான் காக்கி சட்டையில இருப்பது உங்களுக்கு பயமா இருக்கிறதா அப்படின்ற மாதிரியும் வருண்குமார் ஐபிஎஸ் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியின் சில அவதூறாக பரப்பியவர்களுக்கு எதிராகவும் தற்போது இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் விருப்பத்தோட காவல்துறையில சேர்ந்து தன்னுடைய 3 வருட ஐபிஎஸ் வாழ்க்கையில எல்லா வருடங்கள்லையும் உயர் அதிகாரிகளிடமிருந்து சிறந்த மதிப்பீட்டை மட்டுமே பெற்றவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து காவல்துறையில் சேர்ந்த பிறகு சாமானிய மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் பணியிலையும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நடக்கும் இந்த அரசியல் ரீதியான மோதல் பார்த்தீங்கன்னா தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் இருவரும் தற்போது மாறி மாறி வார்த்தை போரில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விவகாரத்துல அப்படி யார் மீது தான் தப்பு இருக்கின்றது? குறிப்பாக இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் நடந்த சம்பவம் என்ன அப்படின்றத ஒட்டு மொத்தமா இந்த வீடியோ பதிவின் மூலமா தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதுல யார் மீது தவறு இருக்கின்றது, யார் செய்தது சரி, யார் செய்தது தவறு அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த மோதல் ஏற்பட்டது அப்படின்ற ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.